குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு தயிர் சாதத்துடன் கொடுத்து விட்டால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்வதற்கு சேப்பங்கிழங்கை குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம். தோல் நீக்கி எடுத்து விடலாம். சேப்பங்கிழங்கை இந்த அளவு நறுக்கிய பின் எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் சூடானதும் சேப்பங்கிழங்கை பொரித்து விடலாம். மிதமான தீயில் நன்றாக பொரித்து எடுத்து விடலாம். மிதமான தீயில் நன்றாக பொரித்து எடுத்து விடலாம். இரண்டு பக்கம் பொன்னிறம் ஆகும் வரை வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சேப்பங்கிழங்கை எண்ணெயில் பொரித்து செய்தால்தான் மிக சுவையாக இருக்கும். இந்த அளவு நன்றாக மொறுமொறுப்பாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். அனைத்து சேப்பங்கிழங்கையும் பொரித்து எடுத்து விடலாம். நான்கு முதல் 5 நிமிடத்தில் சேப்பங்கிழங்கு நன்றாக வெந்து வந்துவிடும். இந்த அளவு சேப்பங்கிழங்கை வறுத்த பின் மசாலா சேர்த்து பிரட்டி எடுத்து விடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம். சோம்பு பொரியவும் அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். மசாலாவை எண்ணெயில் நன்றாக பிரட்டிய பின் சேப்பங்கிழங்கை சேர்த்து விடலாம். சேப்பங்கிழங்கு சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மசாலாவுடன் சேப்பங்கிழங்கு நன்றாக மிக்ஸ் ஆக்குவோம். அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு தயிர் சாதத்துடன் கொடுத்து விட்டால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சுவையான சேப்பங்கிழங்கு வறுவலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.